வெல்கம் டு உணவியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் மேங்கோ கறி. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் எறாவை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது 1 கப். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, கடுகு 1/4 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், மாங்காய் 4 பீஸ், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்க போகிறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 துண்டு பட்டை, 2 லவங்கத்தை சேர்த்து தாளிக்க போகிறோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போது வதங்கி வந்திருக்குது. இது கூட ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பச்சை வாசனை நல்லா போனதும் நம்ம 1/2 மூடி தேங்காவை அரைச்சி 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பையும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அரை கப் தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக கொதி வரும்பொழுது நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற 4 பீஸ் மாங்காவை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எறாவையும் இது கூடவே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுவும் 7 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற எறாவும் மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட டேஸ்டியான ப்ரான் மேங்கோ கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோட சர்வ் பண்ணும்பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.